பள்ளிக்கூடத்தெல்லாம் வேண்டான்னு வெறுத்து பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பு பண்ணி சிரட்டையில் சோறு வங்கி கறி வச்சு விளையாடுறது மாதிரி முத்து மாரியம்மன் சொல்லி ஒரு நிலையம் ஒரு சின்ன கல்லை நட்டி அதுக்கு எண்ணெய் காப்பெல்லாம் சாத்தி சந்தனம் போட்டு வச்சு புரண்டி பூ ஆவரம் பூ காட்டில் கிடைக்கிற மஞ்சள் நெத்தி பூவெல்லாம் பறித்து ஒரு மலர் மாலையாக சாத்தி சாமிக்கு பொங்கலுக்கு பதில் ஒரு தேங்காயை கண்ணை திறந்து தேங்காய்க்குள்ளே இருக்க தண்ணீரை பொரியலை மண்டபம் பாசி பருப்பெல்லாம் போட்டு அடைச்சி சுட்டு அந்த தேங்காயை பிட்டு வச்சு வெடிதாங்காய் பூசை சாமிக்கு சக்கரை பொங்கல் நிவேத்தியம் அந்த மாதிரி கும்பிட்டது இந்த வாண்டர்மெட்டிக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தெரியுது அப்படின்னு சொன்னால் முத்தாளம் பொட்டலில் கும்பிட்டு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும் தோணகால் மேலே பரும்பு அந்த பரும்பில் கும்பிட்டது பக்குவமாக அதை விட்டு நீக்கி வடக்கிட்டு தோட்டம் ராமகிருஷ்ண வாத்தியாருன்னு சொல்லி எனக்கு மாமா தான் அவங்க கிணத்துல வச்சு கும்பிடுதோம். அவங்க என்ன செய்தா இங்கே பிள்ளைகள்லாம் வந்து வரைக்கும் விளையாண்டு எங்கள் தக்காளி பழம் வம்பா போயிடும் வெண்டைக்காய் வம்பா போயிடும் கத்தரிக்காய் பிஞ்சு இல்லை பீக்கங்காயெல்லாம் பிடிங்கி தின்றுதாங்க. இந்த சாமி இங்கே இருக்க போய்த்தானே எனக்கு அழிவாகுதுன்னு சூலாயத்து பிடி கிணத்துக்குள்ள போட்டேன். எனக்கு 14 வயசு 7 வயசில் அனுக்கரணமாகி 7 வருஷம் கும்பிட்டுக்கிட்டுக்கும் பிடிங்கி போட்டார். எனக்கு சாமி கும்பிட்றதுக்கு சூலாயுதம் இடம் இல்லை. அடுத்த ஆளாக தான் என்ன சொல்லுது சாமி அங்கேருந்து முடுக்குனவளை என்ன செஞ்சது பிடுங்கி போட்டவளை என்ன செஞ்சது சாமி அவளை என்ன கேட்கா சாமி இருந்தால் பார்க்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க தோட்டம் நம்ம இடம் கிடையாது. நம்ம செய்கிறது தான் தப்பு. அந்த தப்பை உணர்ந்து சரி இருக்கட்டுமாமான்ட்டு இங்கே இல்லாமல் நான் போயிட்டேன் ஆந்திராவை பார்த்து 7 வருஷம். அப்போ 7ல் சாமி காட்சி கொடுக்கு 16 வயசு இருக்கேன். 14ல் ஆந்திரா போனவன் 21 வந்து சேர்றேன். 21 வந்து சேர்ந்தால் 14 வருஷம் எனக்கு பரீட்சை நடக்கு. அங்கேருந்து வந்துட்டோம்னு சொல்லி கல்யாணத்தை முடித்து வச்சு எனக்கு ஒரு பலசர கடையும் வச்சு கொடுத்து இன்னும் முறை நீ குடும்பமாக இங்கே சாமியை கும்பிட்டுக்கிட்டு கடையை நடத்துன்னு வச்சுருக்காங்க. எனக்கு அதை நடத்த முடியல. அவர் கிணத்துல தூர்வு அழுதாரு. 7 வருஷம் கழித்து பழையபடி சூலாயுதம் வருது. அந்த சூலாயுதம் வருதுன்னா ஓட்டமரத்தில் வேலை பார்க்குற ஆட்கள் கீழே இருக்காருங்க 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் ஒரு முனியசாமின்னு ஒருத்தன் சொல்ல மேடம்னு ஒருத்தன் மூர்த்தி வீரம்னு ஒருத்தன் சாமி ஆட்டம் போட்டு இந்த சூலாயத்தை இங்கே தான் வைக்கணுங்க. அவர் ஏன் மண்ணில் ஓட்டு மூடுன்னு சொல்ல பிற 2 நாள் வேலை பார்த்து மண் போட்டு மூடின பிறகு 4 நாள் கழித்து மேலே வந்தது எந்த புண்ணியாலம் வச்சானோ நமக்கு தெரியாது. சூலாயுதம் மேலே இருக்குன்னு சொல்லி அவர் மருமக தான் தம்பி சூலாயுதம் வந்துடுச்சு நீ பழையபடி சாமியை கும்பிட்டுன்னு சொல்ல எக்கா நான் கடை வச்சுருக்கேன் எனக்கு எங்கே தோது இருக்குன்னு அப்படி இல்லை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கமுன்னு அங்கேருந்து ஒரு படி மண்ணும் அந்த அக்கா பேர் எசக்கியம்மா அவங்க வீட்டுக்காரர் பேர் ராமசாமி. ஆனால் வேதம் பேர் ராமசாமி கிருஷ்ணி வேலைக்காக வேண்டி அவங்க மடியில் மல்லிகைப்பூ ஒரு கை மண் பிடிமண் எடுத்து பொழியில் கொண்டு வந்து போட்டு தம்பி நான் நிம்மதியாக சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ நம்ம வீட்டில் ஐயா காளை மாடு வச்சுருந்து உழவடிக்காவ. இப்போ தான் அவன் தெரிஞ்சு பிறகு கல்யாணம் முடித்து பலசர கடை நடத்துதான் பழையபடி இவனை துன்பப்படுத்துக்கு வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி உழுது மூடிட்டு வந்துட்டார். சூலாயத்தை மண்ணுக்குள்ள வச்சு பழையபடி மூடிட்டு வந்துட்டார். பொழியில் மூடிட்டு வந்தால் மாடு 2 வயிறு ஊற்றுது. இவருக்கு உடம்புக்கு தெரியல. எங்கள் ஆத்தா பயப்படுதா என்ன நடந்தது ஒன்று. பிறகு எங்கள் பெரியம்மா மேலே சாமி வந்து நான் முட்டாளம் போட்டலில் இருந்து வேணும் இங்கே வந்தேன் அவன் வேணும் பிடிங்கி போட்டான் அதை விட்டு நான் கங்கையெல்லாம் தீர்த்த மாடி வந்திருக்கேன். இவர் உழுதுட்டு வந்துட்டார். எனக்கு இருக்க இடம் கொடுத்தா என்ன அது இருக்க இடம் கொடுப்போம்னு சொல்லு 3 பேரும் நினைச்சிருவாங்க என்ன ஆமான்னு ஒத்துக்கிட்ட பிறகு தான் மாடு குணமாச்சு. ஐயா எழுந்திருச்சார். நீ கும்பிட்டுக்கோ அப்படின்னாரு. அப்போ அந்த கொடியில் நின்று மேற்காமல் இப்படி ஆடி மாத்தையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வீசும்போது எங்கனுக்குள்ளே விழ போய்த்தான் கொஞ்சம் போல இடம்னு மேலே கிடச்சி போயிருக்கும். அது பழம் எங்கே விடுதோ அவனை கும்பிட்டு நிறைய பண்ணி பூசலாறு மாதிரி அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் அவங்க திருவருளால் என்ன நடந்ததுன்னா கொறிக்கிற நெல்லும் குஞ்சிமுத்தியோட தங்கத்துக்கும் பிரத்தியார் பொன்முதலுக்கு பேராசை எண்ணாமல் அவமோசமான வார்த்தைகளை நீ ஒருபோதும் சொல்லக்கூடாது. கப்பரையை கை தூக்கி காப்பு கொடுக்கன்னா யார் மனசும் புண்படக்கூடாது. நெல் விளையை பார்த்து அரிசி காக்கப்படாது. நகைக்கடைக்காரனை பார்த்து அவதாரம் போடப்படாது. துணிக்கடனை பார்த்து பட்டு கேட்கப்படாது. ஏழைபாளையை பார்த்து 10 வாரம் இங்கேயே வந்து கும்பிடுன்னு சொல்லக்கூடாது. தேடி வந்தவங்களுக்கு திருநீர் கொடு. அன்போட என் பஞ்சாச்சாரத்தை கூட எல்லாம் சரியாக போயிடும். நீ 1 நாள் 2 நாளைக்கு இல்லை
சூரியன் சந்திரன் இருக்க வரை இப்படி தான் நடத்தணும் என்னுடைய வாக்குன்னு சொல்லிட்டான். அதனால் இங்கே அன்னை இருந்து இன்ன வரைக்கும் அவள் அருளாலையும் அவளுக்கு பிடிச்ச மக்கள் கொடுக்கறதுல தான் ஒரு பெருங்கொடை பெருஞ்சிறப்பு. எதிர்பார்க்காத அன்னதானமும் பூசலாறு போல் நடக்குது. ஆனால் அவர் நடத்தின அன்னதானத்தை வெளியே பார்க்க முடியாது, யாரும் சாப்பிடல, மனசுக்குள்ளே போட்டார். ஆனால் முத்துமாரி போடுற அன்னதானத்தை கீழே சித்து எறும்புலேருந்து நடமாடுற பசுவிலிருந்து ஆறறிவு கொண்ட மனிதர் வரைக்கும் வயிறார சாப்பிட்ற வரைக்கும் எறும்புக்கும் ஆணைக்கும் அன்னதானம் பண்ணுதான்னு வைங்களேன். அப்போ நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அந்த வேத மாதிரி பூசலாருடைய தவமும் சிவன் கொடுத்த அருளும் எப்படி நடந்ததோ அதுபோல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுபோல் என்னாலும் அடியார் அருளும் ஆண்டவன் அருளும் சேர்ந்து நடக்கட்டும். குருவருளும் திருவருளும் கூடி நடக்கும். காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் போயிட்டு பார்க்க முடியலையா? 2 வருஷத்துக்கு பிறகு